சங்கீதம் 26 அதனுடைய 6-7 கர்த்தாவே, நான் துதியின் சத்தத்தை தொனிக்க பண்ணி உம்முடைய அதிசயங்களை எல்லாம் விவரிப்பதற்காக நான் குற்றமில்லாமையிலே என் கைகளை கழுவி உம்முடைய பீடத்தை சுற்றி வருகிறேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தாவீது அருமையா இந்த சங்கீதத்தை பாடியிருக்கிறார். அதிலே ஒரு சத்தியமுள்ள காரியம், ஆழமுள்ள காரியம், நாம் எல்லாருமே கவனிக்க வேண்டிய ஒரு காரியத்தை அங்கு வெளிப்படுத்தி இருக்கிறதை பார்க்க முடியும். என்ன? துதியின் சத்தத்தை நான் தொனிக்க பண்ணுவதற்காக உம்முடைய அதிசயங்களை, நீர் செய்தவைகளை, அதாவது உம்மை பற்றி நான் சொல்வதற்காகவும் துதியின் சத்தத்தை, உம்முடைய துதியை நான் தொனிக்க பண்ணுவதற்காகவும் நான் என்ன செய்கிறேன் தெரியுமா? என் கைகளை கழுவுகிறேன். என்னை சுத்திகரிக்கப்பட்டவனாய் நிறுத்த உம் பீடத்தை நான் சுற்றி வருகிறேன். எவ்வளவு அருமையான அர்ப்பணிப்புள்ள ஒரு காரியத்தை தாவீதின் வாழ்க்கையிலே வெளிப்படுத்தப்பட்டதை நம்மால் பார்க்க முடியும். அவருடைய துதியை சொல்லும்படி ஏற்படுத்தப்பட்ட நாம எதுல கவனம் செலுத்த வேண்டும் தெரியுமா? சுத்தம், பரிசுத்தம், அதிலே கவனம் செலுத்த வேண்டும். குற்றம் இல்லாய்மையில் என் கைகளை கழுவி, என் கைகளிலே குற்றம் இருக்குமானால், என் கைகளிலே கரைகள் இருக்குமானால், அதை வைத்து நான் எப்படி பரிசுத்தமுள்ள தேவனை துதிக்க முடியும்? எனவேதான் அவன் பீடத்தை சுற்றி வருகிறான், கர்த்தருடைய சமூகத்தை சுற்றி வருகிறான். தன் கைகள் கழுவப்பட, அதாவது தன் கிரியைகளில் மாற்றம் உண்டாக. கைகள் கழுவப்படுவதென்றால் என்ன? கிரியைகளிலே ஒரு சுத்திகரிப்பு, வேண்டாத பலவீனங்கள் அகற்றப்பட, வேண்டிய கிரியைகள் வெளிப்படுத்தப்படும்படியான சுத்திகரிப்பு. அதுதான் தேவ சமூகத்திலே தேவ பிள்ளைக்கு கிடைக்கப்படுகிற சுத்திகரிப்பு. ஃபாதர் அழகா பாடியிருக்கிறாங்கல்ல, வேண்டாத பலவீனங்கள் ஆண்டவா முன்வைக்கிறேன், மீண்டும் தலை தூக்காமல் அது மாண்டு மடியட்டும். ஏன் இப்படி ஒரு நிலையை தாவீது எடுக்கிறார் என்றால், தாவீது சொல்லுகிறார், நான் அவருடைய துதியை தொனிக்க பண்ணவும் அவருடைய அதிசயங்களை விவரிக்கவும் வேண்டும். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளை, கர்த்தரை ஆராதிக்கிறோம், கர்த்தரை துதிக்கிறோம், கர்த்தரை மகிமைப்படுத்துகிறோம். நம் கைகள் சுத்திகரிக்கப்பட, நம்முடைய கிரியைகளிலே மாற்றம் உண்டாக அவர் சமூகத்திலே நம்மை விட்டு கொடுக்கிறோமா? பரிசுத்தமுள்ள தேவனை ஆராதிக்கிறவர்களாகிய நாம அந்த பரிசுத்த அலங்காரத்தை அணிந்திருக்கிறோமா? சிந்திப்போம், உணர்வுள்ளவர்களாய் கர்த்தரிடத்தில் திரும்புவோம். கர்த்தர் நம்மை சுத்திகரித்து அவருக்கு உகந்த, அவர் ஏற்றுக்கொள்ளுகிற, அவர் மிகவும் விரும்பி பிரியப்படுகிற துதியை நம்மில் முளைக்க பண்ணுவாராக.